அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளைச் சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு உன்னை இறைஞ்சுகிறோம். வணக்கம். நன்றி சார். வரவேற்புரை. காலை சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் நிகழ்வை இணைந்து 9 நாட்களாக தொடர்ந்து நடத்த உதவிய ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன், எங்கள் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன், பொருளாளர் ராமநாதன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும், யோகா ஆசான் பயிற்சியாளர் நல்லசிவமையா அவர்களுக்கும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இறை சாதனை மார்க்கம் தொடர்ச்சி இறை மதன் சார் அவர்களுக்கும் நன்றியையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை மற்றும் ரோட்டரி இறைவணக்கம் வாசித்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்லசிவம்மையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லசிவம்மையா. ஒரே நிமிஷம் வந்துட்டேன்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்ப, தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருமேனி தெளிவு சிந்தித்ததாக தெளிவு குரு சிந்தித்ததாகவே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வரும். நன்றாக மூச்செடுத்து சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததை வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததை வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரம் நினைக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடிக்கிறீங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துறோம். 1 2 3 4 5. நன்றாக மூச்சு விடுங்க. ரைட் லெக் மலைக்கு டச் பண்ணுங்க. 1 2 3 4. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வச்சு ரெடி பொசிஷன் வாங்கிட்டு தாடாசனம் முதல் நிலை. கைகளை மெதுவாக மேலே வைக்கிறோம். அப்படியே கைகள் கொடுத்துங்க. கைகள் நன்றாக உள்ளங்கையை மேலாக ஆகாயத்தை பார்த்து மேலே திருப்பி நல்லா மேலே உள்ள காலோடு சேர்ந்துக்கணும். கால் விரல்களை நல்லா மேலே வைத்து கால் மேலே வந்துடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கீழே கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. இன்னும் ஒரு முறை செய்யுங்க. கைகளை
நல்லா மேல ஏற்றுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு விடுங்க. மெதுவாக கையை போட்டு காதோட சேர்த்து உயர்த்தி வச்சுக்கணும். அப்படியே ரைட் சைடு பக்க வாக்குல ரைட் சைடு வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு விடுங்க. லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வுகளை நன்றாக மூச்சு விடுங்க. திரிகோணாசனம். ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுங்க. நம்மளோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கணும். நல்லா ஸ்ட்ரெயிட்டா மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. இந்த கையில கையை பண்ணுவாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. இந்த மூச்சை இழுத்து விடும்போது நம்முடைய உடல் நன்றாக அப்படியே விரிந்து சுருங்கி நல்லா உடல் முழுவதும் நல்லா மூச்சு எடுக்கும் போது விரிவடையணும், அப்படியே சுருங்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் தசைகள் எல்லாமே நல்லா இலக்கம் அடைந்து நல்லா வலிமை அடையும். கைகள் நேர் கொண்டு வரும். இப்ப லெஃப்ட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுவோம். முழங்கால் பற்றி நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முழங்கால் மடங்கக்கூடாது. நம்ம ஷோல்டர் நல்லா திருப்பி மேல பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. உட்கட்டாசனம். மறுபடியும் கேப் இருக்கு. கைகள் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுங்க. சேர் பொசிஷன் வந்துருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கால் கொஞ்சம் அகலம் வச்சு பி ஷேப்ல வச்சு அதை ஒரு கட்டாசனம் செய்யணும். கையை நேரம் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Plus. நன்றாக மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலை. காரணம் இடுப்பு பகுதியிலிருந்து ரைட்டு லெஃப்ட் நல்லா தெரியாது.
நன்றாக மூச்சு விடுங்க. சார் வீடியோ தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. ஓகே தெரியுது. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. ஓகே. Zoomல அடிக்கடி ப்ராப்ளம் வருது எனக்கு. லெஃப்ட் லெக் வந்து கீழே வச்சுருங்க, ரைட் லெக் மேல வைங்க. 2 கால் முட்டி நேரா வரணும். கோமுக ஆசனம். கால் விரல்களை நன்றாக வச்சுட்டு மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. கைகள் மேல வைக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. மெதுவா கை கொடுப்போம். மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. காலை மாத்திக்கிறோம். ரைட் லெக் கீழே பார்க்கணும், லெஃப்ட் லெக் மேல வைக்கணும். 2 கால் முட்டி நேரா வர மாதிரி வச்சுக்கோங்க. கால் பெருவரல் அப்படிங்க. நன்றாக மூச்சுடுங்க. மூச்சு விட்டுட்டே மெதுவா கீழே போகணும். தாடையே முட்டிக்கு கீழே நல்லா இறக்குற முடியாத இறக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. கையை மேல வைத்துங்க. ரைட் ஹேண்ட் கீழே கொண்டு போயிருங்க, லெஃப்ட் ஹேண்ட் மேல ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். கையை கீழே பண்ணுவாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. கோமுக ஆசனம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்லா அனைத்து நரம்பு மண்டலங்களுக்கும் நல்லா ரத்தோட்டம் போகும். அத்தனை மூட்டுகளுக்கும் நல்ல பயிற்சி, பசைத்தன்மை சுரக்க ஆரம்பிக்கும். உடல் முழுவதும் நல்ல சுறுசுறுப்பாகும். கால் நேரம் நீட்டிக்கிறோம். அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு ரைட் ஹேண்ட் நல்லா பின்னாடி வச்சு நல்லா நேரா பின்னாடி திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14, 15. ஓய்வு நன்றாக முடிச்சிருப்பீங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைக்கும். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்பணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Relax. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா மூச்சு தொடங்க. நேரம் நீட்டி படுத்துருங்க. நல்லா மூச்சு தொடங்க. நேரம் நீக்கணும். அடுத்த சக்கராசனம். இடுப்பு நல்லா காலை பிடிச்சிட்டு இடுப்பு நல்லா தூக்கிடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். காலை ஸ்ட்ரைட்டா நீட்டி நல்லா மூச்சு விடுங்க. பவனமுக்தாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே முதல் ஆசனத்தை படுத்துறோம். காலகலமா வச்சு தாடைக்கு கைகளை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா வயிறு வந்து சுருங்கி வெளியணும். மூச்சு விடும்போது நல்லா பெருசா இருக்கணும். மூச்சு விடும்போது வயிற்று நல்லா சுருக்கி காற்ற வெளியும். கணையம் சொந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சிறுநீரக கற்கள் வந்து கரையக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம புஜங்காசனம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் நேரம் நீக்கணும். அடுத்து சோழ ரொட்டி கை வைக்கணும். தாடையை டச் பண்ணுங்க. அப்படியே காலை எடுத்து பேலன்ஸ் பண்ணி நல்லா தலை வரைக்கும் நல்லா மேலே பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா முதுகுத்தண்டினுடைய வலிமையானதான் மேல வரும். கைகள் சப்போர்ட் தான் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சு விடுங்க. அடுத்து சலவாசனம். 2 காலுக்கு நடுவில் இப்படி கை வச்சுக்கிறோம். கை வந்து முழங்கை எக்காம கூட இப்படி மடங்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அப்படியே நேரத்துக்கு ரைட் லெக் மட்டும்
முழங்கால் மடக்காம ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா முடிச்சுடுங்க. லெஃப்ட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் உருவாக்கி கொடுத்தாங்க முடிச்சுடுங்க. left straight தலை வச்சு சமபாசம் 2 காலையும் பண்ணுது. கைகளை எடுத்து தாடைக்கு வச்சுக்கிறோம். மூச்சு ரைட் சைடு திரும்புங்க. அடுத்து லெஃப்ட் சைடு தலை திருப்பி பாருங்க. ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. ஒன் சைட திரும்பி அழைச்சு பாருங்க. மிக சிறப்பாக இந்த பயிற்சி செய்யுங்க. இந்த புஜங்காசனம் மற்றும் சலவாசனம் நன்றாக நாம செஞ்சோம்னா முதுகு தண்டு வந்து நல்லா வலிமை அடையும். முதுகு வழியே வராது. கூட நம்ம அந்த ரத்த சக்கராசனம் கால பூச்சி இருக்கணும் இல்லைங்களா? 100% வந்து இடுப்பு வலி கண்டிப்பா நீங்கிவிடும். இந்த பயிற்சியை நல்லா செஞ்சோம். சரிங்களா? கூடவே நம்ம அந்த வக்கராசனம் செஞ்சோம். அதனால முதுகு தண்டு வலிமை அடைஞ்சு நம்முடைய பிராண ஆற்றல் வந்து நல்லா அதிகம். நல்லா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் ஆசனங்களே செய்யாம மூச்சு பயிற்சியை மட்டும் பண்ணி எவ்வளவு ஆற்றலை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பாதி வரைக்கும் தான் அவங்களுக்கு பயன் கொடுக்கும். முழுமையான பயன்கள் தராது. ஆசனங்கள் செஞ்சு அதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? எப்படி செய்யுங்க அப்படின்னா இயமம் யமம் ஆசனம் பிராணயாமம். ஆசனத்துக்கு அடுத்ததுதான் பிராணயாமம். பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணி தியானம் சமாதி. கீழே பாஸ்கர் ஐயா அவங்க வந்து சிறப்பாக அந்த பாடத்தை இப்பதான் உங்களுக்கு எடுத்திருக்காங்க இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு பயன்கள் கரெக்டா கொடுக்கும். சரிங்களா? ஆசனங்கள் எல்லாம் மூச்சு பயிற்சி செஞ்சாலும் சரி, மூச்சு பயிற்சி இல்லாம ஆசனங்கள் மட்டும் செஞ்சாலும் பாதியில அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். முழுமையான பயிற்சியை நன்றாக கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 பயிற்சி 3 பயிற்சி அது மாதிரி செஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படியே சின்ன வச்சு ஸ்ட்ரைட்டா போடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. நீங்களே எவ்வளவு மூச்சு நல்லா உள்ள போகுதுன்னு கவனிச்சிருப்பீங்க. நாடி நம்மளுடைய மூச்சு நாடிகள் வந்து நல்லா ஓப்பன் ஆகி முழுமையா மூச்சு போக ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே நாம ஆரம்பத்தில் வச்சு திருமண பஸ்திரியா ஒரு 50 கவுண்ட் செஞ்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. ஒன்றாக மூச்செடுத்து மெதுவாக நீயும் சொல்லிவிடுங்க. நன்றி. அப்படியே சாந்தியாச நிலையில எல்லாரும் படுத்துருங்க. காலை நீட்டி உடல் தளர்வா வச்சு கண்களை மூடி எந்த நினைவுகளும் இல்லாம நினைவுகள் அற்ற நிலைக்கு போய் நல்லா சாந்தியாசனம் நன்றாக மூச்சு தடுக்கணும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நோக்கடித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு தொடர்ந்து ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது அக ஒளி தியானம். அது என்ன அக ஒளி தியானம் அப்படின்னா, அதாவது 2 மணி நேரம் செஞ்சு ஒரு யோகா பயிற்சி செஞ்சு நமக்கு கிடைக்க வேண்டிய சக்தியை 5 நிமிஷத்துல செஞ்சு எடுக்கிறது எப்படிங்கிறது தான் அக ஒளி தியானம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு யோகா டீச்சரா இருந்தேங்க. முழு நேர வேலையே இதுதான், யோகா செய்யறது, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுங்க. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு குருநாதர் கிடைச்சாரு. அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் தான் பயிற்சி சொல்லி கொடுக்குறேன், அகவழி தியானம்னு சொன்னாங்க. போய் பார்த்தேங்க. அவர் சொல்றாரு, தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யோகா பண்ணுவேன்னு. நான் சொன்னேன் 2 மணி நேரம் பண்ணுவேன்னு சொன்னேன். அவரு சொன்னாரு, நான் 5 நிமிஷம் தான் பண்ணுவேன், என் கூட போட்டி போடுறியான்னு கேட்கிறாரு. அவருக்கு அவ்வளவு பவருங்க. ஐயா கத்துக் கொடுங்கன்னு சொல்லி 2 வருஷமா அவர்கிட்ட போய் நான் கத்துக்கிட்ட விஷயத்த இப்போ 5 நிமிடத்தில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். இதற்கு பெயர் அக ஒளி தியானம். இவருங்க, அகவழி தியானத்துல நிறைய டைப் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் டைப் நான் சொல்றேன், எல்லாரும் கவனமா கவனிங்க. இந்த பயிற்சி யாருமே செய்ய முடியாது. இப்ப நான் செய்ய போறேன் அகவழி தியானம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப டஃப், ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டங்க. நான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. செய்யறது ரொம்ப கஷ்டம், நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப். பயிற்சி முடிஞ்சிருச்சு. நீங்க கேட்கலாம், தம்பி தலையை அந்த பக்கம் காட்டின, கண்ணை மூடி மூடி திறந்த, இதெல்லாம் ஒரு அதிசயமான பயிற்சியா இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நான் செஞ்சதை யாரும் பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாதுங்க. சும்மா கழுத்து ஆட்டல, அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நான் செஞ்சது ஒரு பயிற்சி, அதுல எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்றேன். கழுத்தை திருப்புறமில்ல, ஒரே ஸ்பீட்ல திருப்பணும், இதுதான் முக்கியம். சும்மா இங்க பாருங்க, இப்படி 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 அவ்வளவு திருப்பக்கூடாது. போகும்போது இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு வரும்போது ஸ்லோவா வந்துட்டு, இங்க வரும்போது ஸ்பீடா போயிட்டு அப்படிலாம் வரக்கூடாது. ஆரம்பிச்சோன்னா என்ன ஸ்பீட் இருக்கோ ஒரே ஸ்பீடு மெயின்டைன் ஆகும். 1 செகண்ட் நிறுத்தக்கூடாது, ஸ்பீடு அதிகம் கம்மி ஆகக்கூடாது. இதாங்க ரூல்ஸ். செய்யறது கஷ்டங்க. பாருங்க, வலது பக்கமா திருப்பணும், திருப்பி கரெக்டா லெஃப்ட் சைட்ல வலது பக்கம் போனோம்னா 1 செகண்ட் தான் நிறுத்தணும். அதே ஸ்பீட்ல திரும்பி வரணும், நிறுத்தாம இடது பக்கம் கடைசி வரைக்கும் போகணும், 1 செகண்ட் நிறுத்தணும், மறுபடியும் அதே ஸ்பீட்ல நேரா வரணும். கண்ணை மெதுவா மூடணும். இங்க பாருங்க, எவ்வளவு மெதுவா மூடுறோமோ
அந்த ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கிட்டு 5 செகண்ட் மூடி இருக்கணும். அதே ஸ்பீட்ல தான் திறக்கணும். கண்ணை மூடும் பொழுது டபக்குன்னு மூடிட்டு மெதுவாலாம் திறக்கக்கூடாது. மூடும் பொழுது என்ன ஸ்பீடோ வரும்பொழுது அதே ஸ்பீடு. மூடி 5 செகண்ட் இருக்கணும். அதே ஸ்பீட்ல திறக்கணும். தொடர்ந்து 5 செகண்ட் இருக்கணும். செஞ்சு பாருங்களேன், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இது ஒரு அருமையான பயிற்சி. இது முதல் நிலை. 2வது நிலை ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க நீங்க பயிற்சி செஞ்சு பாருங்க. இப்ப எனக்கு டைம் இல்ல. நீங்க அப்புறமா நான் பேசி முடிச்சோன்னு செஞ்சு பாருங்க. இப்ப நான் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. அடுத்து இங்க இன்னொரு பயிற்சி சொல்றேன். இந்த பயிற்சி சொல்லி முடிச்சோன்னே 2க்கு சேர்த்து விளக்க சொல்றேங்க. அடுத்த பயிற்சி 2 கையை தொடைக்கு மேல வச்சுக்கணும். தலையை மெதுவா திருப்பி கையை பார்க்கணும். வலது கைய ஒரே ஸ்பீடா மேல தூக்கணும். இங்க பாருங்க, மெதுவா இப்படி மேல கீழே ஸ்பீடு அப்படிலாம் கிடையாது. இங்கிருந்து தூக்கணும். ஒரே ஸ்பீட்ல தலை வரைக்கும் வரணும். அதே ஸ்பீட்ல தான் கீழே வரணும். 1 செகண்ட் முன்ன பின்ன ஆகக்கூடாது. ஒரே ஸ்பீட்ல கீழே வரணும். கீழே கையை வச்சுட்டு டப்கெல்லாம் திரும்பக்கூடாது. இதெல்லாம் ஸ்லோ மோஷன் பயிற்சி. ஸ்லோவா திரும்பணும். இந்த கையை தூக்கணும். அப்படியே மயக்கம் போட்டா ஒரு கை எப்படி வரும் அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கணும். மெதுவா மேல போகணும். 1 செகண்ட் நிறுத்தணும். ஒரே ஸ்பீட்ல கீழே வரணும். உடம்பு தலையெல்லாம் மெதுவா தான் அசையணும். ஸ்லோ மோஷன்ல மறுபடியும் கண்ணை மூடி 5 செகண்ட் மெதுவா திறக்கணும். இந்த மாதிரி 3 முறை செய்யணுங்க. நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் சீக்கிரமா சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது இந்த பயிற்சியில் இருக்கிற நூதனமான வித்தை என்னன்னு சொல்றேன். அதாவது நீங்க ஒரே ஸ்பீட்ல கையை மேல கொண்டு போய் கீழே கொண்டு வரணும்னா புத்தியை மறக்கணும். உடல், மனம், புத்தி, ஆறா, உசுறு இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த காரியத்தை ஒருத்தர் செய்ய முடியும். ரொம்ப நாள் தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க, டென்ஷனா இருக்கிறவங்க, பயமா இருக்கிறவங்க செய்ய முடியாது. செஞ்சு பாருங்க. டக்கு டக்குன்னு போக டக்கு டக்குன்னு வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. இத டெய்லி பயிற்சி பண்ணிட்டே இருந்துட்டு அந்த ஸ்லோ மோஷன்ல எப்போ உங்களுக்கு போயிட்டு வருதோ அப்போ உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொண்டது, மனம் ஒழுங்காகி விட்டது, சக்தி அதிகமாக இருக்கும். இதற்கு பெயர் அக ஒளி தியானம்னு பேருங்க. இவருங்க டாய்ச்சி மெடிடேஷன் இருக்குது. ஓசோ சென்டருக்கு போய் பாருங்க. டாய்ச்சி மெடிடேஷன் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் நின்று இருப்பாங்க. ஒரு சின்ன மியூசிக் வரும். அப்படின்னு மெதுவா எல்லாம் திரும்புவாங்க. அப்படியே மெதுவா இவருக்கு இப்படி திரும்புறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். ஒரு சைலண்டா ஒரு மியூசிக் போயிட்டு இருக்கும். எல்லாரும் இப்படி கையை திருப்பாங்க. மெதுவா இப்படி திரும்புவாங்க. 1/2 மணி நேரம் ஸ்லோ மோஷன்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேரு டாய்ச்சி மெடிடேஷன் பேரு. டாய்ச்சி கராத்தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த குங்ஃபு கராத்தா சாதாரண ஜூடோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் எல்கேஜி. டாய்ச்சி கராத்தாங்கிறது பிஹெச்டி. டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சவங்க யாருமே அடிக்க முடியாதுங்க. டாய்ச்சி கராத்தா இருக்கு இல்லையா, அது ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸ். இப்ப எல்லாம் வந்துட்டு இருக்குது மத்த நாட்டுக்கெல்லாம். அது எப்படி தெரியுமா? அந்த டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சவங்க நின்று இருப்பாங்க. கான்சென்ட்ரேஷன் தான். 4 பேர் அடிங்க. அவர் மேல அடியே படாது. டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. டான்ஸ்லயே சண்டை. அடிக்க முடியாதுங்க. 2 பேரும் டாய்ச்சி கராத்தா தெரிஞ்சதுன்னா 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்க வேண்டியதான். ஓ நீயும் டான்ஸியா, நானும் டாய்ச்சி ஆடிட்டு திரும்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடிக்கலாம் முடியாதுங்க. இது ஒரு வித்தியாசமான பயிற்சிங்க. இவருங்க கராத்தாலே இருக்கிறதுலயே மிகச்சிறந்தது டாய்ச்சி கராத்தா. கான்சன்ட்ரேஷன், ஸ்லோ மோஷன். யோகாவோட மிகச்சிறந்தது டாய்ச்சி. ஸ்பீடா பண்ணனா அது பெரிய பயிற்சி இல்லைங்க. ஸ்லோவா பண்ணாதான் பயிற்சி. நீங்க செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். இப்படி நான் நிறைய வித்தையெல்லாம் கத்துருக்குறேங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த வித்தைகளை இப்போ நீங்க வீட்டுல சூரிய நமஸ்காரம் பண்றீங்க இல்லையா, சூரிய நமஸ்காரத்தை அகவழி தியானத்தை மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்றீங்களா பாருங்க. மெதுவா மெதுவா கையை மேல தூக்கணும். ஸ்லோ மோஷன்ல ஒரு முறை சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா 100 முறை பண்ண மாதிரி. இனிமேல் ஆசனம் பண்ணும் பொழுது ஸ்பீடா பண்றது எல்கேஜி, ஸ்லோவா பண்றதுதான் பிஹெச்டி. இதுக்கு பேரு அகவழி தியானம் பேரு. நீங்களே நான் பாருங்க, பஸ்ல போயிட்டே இருப்பேன். திடீர்னு சக்தி கம்மியாயிரும். நான் என்ன பண்ணுவேன், மெதுவா கண்ணை ஒரே ஸ்பீட்ல மூடி 10 முறை திறப்பேன். சக்தி கிடைச்சிருங்க. வீட்டுல தனியா இருக்கும் பொழுது ஸ்லோ மோஷன்ல ஒரே ஸ்பீட்ல நடந்து டான்ஸ் ஆடி இல்ல ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்களேன். இதற்கு பேரு அகவழி தியானம்னு பேருங்க. இதை பத்தி நிறைய பேசணும். நான் இருக்கிற டைம்ல உங்களுக்கு விளக்கமா சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். அகவழி தியானம் ஒரு அருமையான தியானம். இது டாய்ச்சி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஸ்லோ மோஷன்ல தியானம் பண்றது கத்துக்குங்க. யோகா பண்றது கத்துக்குங்க. அகவழி தியானம் அகத்தை ஒளிமயமாக வைத்திருக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அகப்புள்ளி தியானம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த சீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சியின் நமக்கு சிறப்பு விருந்தினர் சென்ற வாரம் நமது உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளித்து சிறப்பித்தார்கள் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமாதனை அவர்கள். இன்றும் அதனை தொடர்ச்சியை இன்று நமக்கு சிறப்பாக அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி என்ப அற்புத நிகழ்வை நிகழ்த்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாரா. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளம். நண்பர்களே, ஒரே நிமிடம். நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப எண்ணங்கள் சரியாகும் போது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை சரியாகத்தான் ஆக வேண்டும். எப்படி ஒரு டிரைவர் ஸ்டேரிங்கை திருப்பினார்னா மொத்த வண்டியுமே திரும்புது இல்லையா? அப்ப அந்த வண்டியோட மொத்த கண்ட்ரோலும் அந்த ஸ்டேரிங்ல இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில எண்ணம் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ஹோல் லைஃப் அப்படிங்கிற வண்டி சேஞ்ச் ஆகுறது, திரும்பறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த சூக்குமத்தை தான் எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு சீக்ரெட் அப்படிங்கிற விஷயத்துல இந்த எண்ணத்தை பற்றி தான் எல்லாருமே சொல்றாங்க. நேர்மறையான எண்ணங்கள், இன்னும் நன்றியுணர்வுடன் கூடிய எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை அபரிவிதமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, அப்பேற்பட்ட எண்ணங்களை நம்ம அதை பற்றிய சக்தியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் போன வாரம் வகுப்புல. நம்முடைய எண்ணங்கள் மிக அபரிமிதமான சக்தி கொண்டவைன்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் அது உங்களுக்கு உதாரணம் சொன்னேன்னு தெரியல. நீங்க கண்களை மூடி ஒரு மாங்காயை சாப்பிட்ற மாதிரியோ, ஒரு புளியை நினைச்சுக்கிட்டீங்கனாலோ, அல்லது நெல்லிக்காய் கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா வாயில எச்ச ஊறும். சொல்றப்ப எனக்கு ஊறுது.
ஏன் அப்படின்னா, நீங்க நினைக்கிற விஷயம் உங்க உடலுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திரும். அதாவது நாம ஒரு முறையற்ற பாலுணர்வுக்கான ஒரு எண்ணத்தோட ஒருத்தர் தூங்குனாருன்னா, அவர் உடம்புல இருந்து வித்து சக்தியே வெளிய போயிரும். வித்து சக்திய அவ்வளோ சீக்கிரம் வெளிய கொண்டு வர முடியாது நம்ம உடம்புல இருந்து. உடம்பு சூடானா மட்டும் தான் வித்து சக்தி வெளிய எடுக்க முடியும். புரியுது இல்லைங்களா? நம்ம உடம்புல இருக்கிற மிக மிக குவாலிட்டியான பொருள் வித்து சக்தி. காயகல்பத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த எண்ணங்கள் நெனச்சா வித்து சக்தியவே வெளிய கொண்டாந்துரும். அப்ப அதுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதே மாரி எண்ணங்கள் மூலமாக நோய்களை உருவாக்க முடியும். எண்ணங்கள் மூலமாக நோய்களை அழிக்க முடியும். அந்த யுக்தி தான் இன்னைக்கு நெறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நமக்கு பயமுறுத்தி, பயமுறுத்தி உண்மையாலுமே நமக்கு அப்படி ஒரு சிம்ப்டம் வந்துட்டதா நம்மள நம்ப வைக்கிறாங்க. அப்ப நீங்க எண்ணத்துல நம்பிட்டீங்கன்னா, உங்க உடல் அதற்கு தகுந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுறக்கு ஆரம்பிச்சுரும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம். இப்ப நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக, தூய்மையாக வைத்துக் கொண்டோமானால், நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இத வேணா எழுதிக்கோங்க. நோட், பேனா வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. மகரிஷி கிட்ட யார் ஞானி அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது, மகரிஷி சிம்பிளா சொல்றாங்க. யார் ஆராய்ச்சியிலும் எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையாகவும் வைத்திருக்கின்றாரோ, அவரே ஞானி. இத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஞானின்னா என்னவோ அப்படி, இப்படி அட்டமா சித்துக்கா அப்படியெல்லாம் இல்ல. யார் ஞானி? உங்களுடைய எண்ணத்த நீங்க இப்ப ஆராய்ச்சியில வச்சிருக்கீங்களா? எனக்கு என்ன எண்ணம் வந்துட்டு இருக்குது? அப்படின்னு நீங்க ஆராய்ச்சியில வச்சிருக்கீங்களா? உங்க எண்ணத்தையே நீங்க கவனிச்சிருக்கீங்களா? 2வது அந்த எண்ணம் தூய்மையா இருக்குதா? அப்படி இருந்தா நீங்க ஞானி. இந்த க்ஷணத்துல இருந்தா நீங்க ஞானி. அடுத்த க்ஷணம் விழிப்புணர்வு இல்லாம போலாம். ஆராய்ச்சி இல்லாம போலாம். தூய்மை இல்லாம போலாம். அந்த க்ஷணம் ஞானி இல்ல. இப்ப இந்த க்ஷணம் ஞானியா இருக்கிறோம். இப்ப நான் என்னுடைய எண்ணத்த நான் கவனிக்கிறேன். ஆராய்ச்சி பண்றேன். இந்த எண்ணம் நல்ல எண்ணம் தானா? இது எனக்கோ, பிறருக்கோ நல்லதே செய்யுமா? அல்லது தீமை செய்யுமா? நல்லதே செய்யும்னா சரி நான் வச்சுக்கிறேன். தீமை செய்யும்னா இந்த எண்ணம் எனக்கு வேண்டாம். ஏன்னா இது தீமை செய்றதால எனக்கு இது வேண்டாம். அப்படின்னு அந்த எண்ணத்த உங்களால விட முடியுதா? நீங்க ஞானி. ஒரு க்ஷணம்னாலும் ஒரு க்ஷணம் நீங்க ஞானி தான். என்ன இந்த ஒரு க்ஷணம் ஞானிங்கிறது முழுமையான தன்மைக்கு வரணும். அதுக்கு தொடர் பிராக்டிஸ் தான். அதற்கான பிராக்டிஸ் தான் இது. அதனால இந்த பயிற்சி உங்களை ஞானியாக்காமல் விடாது. கரெக்ட்டா செஞ்சோம்னா, நம்மள. எனக்கு தெரிஞ்சு வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய அமைப்புல சில ஆசிரியர்கள் அந்த உச்சநிலை ஞானத்தை தொட்டிருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும். இறை உணர்வை பெற்றிருக்கிறார்கள். அவங்க எல்லார்கிட்டயும் போய் கேட்டா, அவங்க சொல்ற ஒரே பயிற்சி இந்த எண்ணம் மறைதல் தான் சொல்றாங்க. இத மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டே வாங்கப்பா. நிச்சயமா ஒரு நாள் உங்களுக்கு இறையுணர்வு சாத்தியம். சரியா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பயிற்சிய தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஏதோ நம்ம நார்மலா பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால, இந்த பயிற்சிய வந்து சாதாரணமா எடை போட்ற வேண்டாம். ஃபாரின்ல இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த பயிற்சி பத்தி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான். சரிதானா? அவ்வளவு ஆழமான ஒரு பயிற்சி. சரி. இப்ப அதுல என்ன நம்ம பண்றோம் அப்டின்னா, இப்ப உங்களுக்கு எண்ணங்கள பற்றி ஒரு புரிதல் வந்துருச்சு. நம்ம மனதுல வரக்கூடிய அந்த நினைவுகளை எண்ணங்கள்னு சொல்றோம். இதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு தானா வர்றது. ஒண்ணு தானா வர்றது. நீங்க கண்ண மூடி தியானத்துல இப்டி உட்கார்றீங்கன்னா, அப்டியே உட்கார்ந்திருக்காது நம்ம மனசு. நீங்க இங்க கவனிங்கங்கிறீங்க. ஆக்ஞையில கவனிங்கன்னு சொன்னா, ஆக்ஞையில கவனிச்சுருமா? கவனிக்காது. கொஞ்ச நேரம் கவனிக்கும். அப்புறம் அது பாட்டுக்கு எண்ணங்கள் வரக்க ஆரம்பிச்சுரும். அதாவது நீங்க கவனிக்கிறீங்க, இயல்பா எண்ணங்கள் வருது. அப்ப இயல்பா வர்றது ஒரு ப்ராசஸ். நீங்க கவனிக்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த இயல்பா வர்றத எண்ணங்கள் என்று சொல்றோம். இந்த கவனித்தல் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ்.
இயல்பா வர்ற அந்த எண்ணங்களை நீங்க ஒரு இடத்துல நிறுத்துறீங்க, குவிக்கிறீங்க. சரிங்களா? இன்னொரு ப்ராசஸ் சிந்தனை செய்யறது. இப்ப ஆக்சுவலா நீங்க இந்த இந்த இடத்துல கவனிச்சு குவிக்கிறது சிந்தித்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சிந்திக்கிறீங்க தியானத்துல. அப்ப எண்ணங்கள் வேற, சிந்தனை வேறன்னு புரிஞ்சுக்கோங்க. 2ம் நியரர் ஒரே மாதிரி இருந்தாலும், தானாக வந்து கொண்டே இருந்தா அதுக்கு பேரு எண்ணங்கள். நீங்க ஒரு இடத்துல நின்னு அந்த எண்ணங்கள்ல என்ன செய்யலாம்னு யோசிச்சீங்கன்னா, அதுக்கு பேரு சிந்தனை. இது வந்து தாட்ஸ், இது வந்து திங்கிங். தாட்ஸ் நம்ம கண்ட்ரோல் இல்ல. பட் திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த 2யும் நீங்க அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். கண்ண மூடி தியானம் பண்றீங்க. உள்ளிருந்து வர்றதெல்லாம் தாட்ஸ். இப்போ நீங்க திங்க் பண்றீங்க. நான் வந்து உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறேன். மன அமைதியோட இருக்கிறேன்னு இப்படி நீங்க நினைக்கும்போது இதுக்கு பேரு திங்கிங். சிந்தனை. நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறீங்க. நாளைக்கு என்ன வேலை? எப்படி பண்றது? என்ன பண்றது? இப்படி நீங்க திட்டமிடுறீங்களே, இதெல்லாம் திங்கிங். நீங்க சிந்தனை செய்றீங்க. சுயமா சிந்திக்கிறீங்க. ஆனா எண்ணங்கள் இயல்பா வர்றது. இப்ப நம்மகிட்ட 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இயல்பா வர்றது. இன்னொன்னு நாமளா நினைச்சு திங்க் பண்றது. இந்த இயல்பா வர்றது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. மனசுல வச்சுக்கோங்க. இயல்பா வர்றது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அதாவது இப்ப ஹார்ட் இயங்குது. நம்ம உடம்புல 2 சிஸ்டம் இருக்கு. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம், இயக்க நரம்பு மண்டலம். இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா இயங்கும். ஹார்ட் ஓடுது. ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. லங்ஸ் சுற்றி இருக்கிற தசைகள் எல்லாம் சுவாசம் செய்யுது. இழுத்து விடுது. அது ஆட்டோமேட்டிக்கா. கிட்னி ஆட்டோமேட்டிக்கா. ஸ்டொமக் ஆட்டோமேட்டிக்கா. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இது யாராலயும் நம்மனால போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயற்கையோட இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி நம்ம மனதுல தானியங்கி நரம்பு மண்டலம் மாதிரி, தானியங்கி சிஸ்டம் வந்து எண்ணங்கள். அது அப்படியே எண்ணங்கள வெளிய தள்ளிட்டே இருக்கு. நாம பார்த்தது, கேட்டது, செஞ்சது, சொன்னது, நெனச்சது எல்லாம் உள்ள போயிட்டே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மனம்ங்கிறது ஒரு பாத்திரம் மாரி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள போய் அந்த பார்த்தது போய் ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு விஷயத்த கேட்கறீங்க. இன்னைக்கு நான் ஒரு ஸ்பீச் குடுக்குறேன். இத கேட்கறீங்கன்னா, கேட்டதெல்லாம் உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு ஸ்மெல் பண்றீங்க. இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்மெல் குடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு பூவோட வாசனை நுகர்றீங்க. அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு சுவையான உணவு இன்னைக்கு குடுக்குறாங்க உங்களுக்கு. புதுசா ஒண்ணு குடுக்குறாங்க. அது உள்ள போய் உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிரும். உங்க ஸ்கின்ல ஒரு உணர்வ நீங்க ஃபீல் பண்றீங்க. அது உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிரும். இல்ல மூளையில சிந்திக்கிறீங்க. நீங்க சிந்திச்சா கூட உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிரும். அப்ப தோல் உணர்வுல தொட்டு உணர்ந்தாலும், சுவை உணர்ந்தாலும், வாசனை உணர்ந்தாலும், பார்த்து உணர்ந்தாலும், கேட்டு உணர்ந்தாலும், சிந்திச்சாலும், 6 வழியில நீங்க எது பண்ணாலும், அது எல்லாமே உங்க மனதுல போய் ரெக்கார்ட் ஆயிருது. மனம்ங்கிற பாத்திரத்துல நம்ம டெய்லியும் பொருள போட்டே இருக்கிறோம். ஆனா இந்த மனம் என்ன ஆகறக்கு முயற்சி எடுக்குது? கிளீன் ஆகறக்கு முயற்சி எடுக்குது. ஏன்னா மனம் சுத்தமானா இறைவனா மாறிரும். மனம் சுத்தமானா அது இறைவனா மாறிரும். ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குது. தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டீங்கன்னா, அது காலியாயிரும். காற்று இருக்கும். காற்றே உறிஞ்சிட்டீங்க. விண் இருக்கும். விண்ணையும் உறிஞ்சிட்டீங்க. அப்ப அதுக்குள்ள என்ன இல்ல? ஒண்ணுமே இல்ல. எம்ப்டியா இருக்கு. அந்த எம்ப்டியா இருக்கிற ஸ்டேட்டுக்கு பேரு தான் இறைத்தன்மை. இறைத்தன்மை. இந்த எம்ப்டி ஸ்டேட் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு. எல்லை இல்லாம இருக்குது. அத பத்தி பின்னாடி நெறைய பேசுவோம். அப்போ இந்த மனம் எப்பவுமே எதுக்கு முயற்சி பண்ணும்னா, எம்ப்டி ஆகறக்கு முயற்சி பண்ணும். இப்போ நான் அடிக்கடி சொல்றதில்ல, உங்க பல்லுல
இயல்பான ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு போய் ஏதாவது ஒண்ணு போய் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. நின்றுச்சுன்னா, உங்க கண்ணு சும்மா இருக்காது. உங்க நாக்கு என்ன பண்ணும்? போய் நோண்டி, நோண்டி, நோண்டி ஒரு பின்னூசி எடுத்து, ஏதாவது குச்சி எடுத்து, அதை வெளிய எடுக்காம அது நிக்காது. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, இதனோட சிஸ்டம் இருக்கிற மாதிரி இதை மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த உடலுக்கு ஒரு அறிவு இருக்கு. இப்ப நுரையீரல் நார்மலா இயங்கிட்டு இருக்குது. ஒரு குப்பைக்குள்ள போனீங்கன்னா, குப்பை உள்ள போயிருச்சு. இந்த உடல் என்ன பண்ணாது? குப்பை உள்ள இருந்தா உடம்புக்கு கேடுன்னு சொல்லி குப்பைய வெளிய தள்ளுது. அதுதான் தும்மலாவோ, சளியாவோ வருது. சாப்பிட்டதுல கெட்டது உள்ள போனா வெளிய வந்ததுன்னா வாந்தியா தள்ளுது. ஏன்னா இந்த உடல் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள கெட்டது, தேவையில்லாத உள்ள இருந்ததுன்னா, அது வெளிய தள்ளும். அது மாரி நம்ம மனசும் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கு. மனதிற்குள்ள இறைவன் இருக்கிறான். உடலுக்குள்ள இறைவன் இருப்பது போல மனதிற்குள்ள இறைவன் இருக்கிறான். ஏன் மனமாகவே இறைவன் தான் இருக்கிறான். அதில நம்ம தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் போடும்போது, இந்த இறைநிலை அது என்ன பண்ணுது? வெளிய தூக்கி தூக்கி போடுது. அந்த வெளிய தூக்கி தூக்கி போடுற விஷயம் தான் நமக்கு எண்ணங்களா வருது. அப்ப எண்ணங்கள் எதுக்கு வருதுன்னா, எண்ணங்கள் ஒரு விதமான கழிவுகள். எண்ணங்கள் ஒரு விதமான கழிவுகள். நீங்க என்னத்தையோ போட்டு வச்சிருக்கிறீங்க. அது வெளிய தள்றதுக்கு பாக்குது. நீங்க அதை கம்முனு விடணும். நாம விடுறதில்ல. அதுதான் பிரச்சனை. அது நல்ல எண்ணமோ, கெட்ட எண்ணமோ, உங்க மனசு அதை வெளிய தள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்குது. நீங்க கம்முனு விட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு வெளிய போயிரும். அத பத்தி பெருசா நீங்க கேர் எடுத்துக்க வேண்டாம். புரியுது இல்லைங்களா? ஆனால், நாம் அப்படி விடமாட்டோம். சரியா? அந்த எண்ணத்தையே புடிச்சுக்கிறோம் நம்ம. இப்போ நாம இந்த பயிற்சியில என்ன பண்ண போறோம்னா, அப்படி எனக்குள்ள இருந்து வெளிய வருது பாருங்க எண்ணங்கள். அதையே நான் வாட்ச் பண்றேன். ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் எனக்கு சொல்லா வருது. என்னை செயல் செய்ய வைக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா இயக்கத்துக்கு வந்தாலும், நான் விழிப்போடு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இது என்னை பெருசா பாதிக்காது. நல்லா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கவனிக்கணும் நீங்க. நான் விழிப்போடு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் என்ன வந்தாலும், அது என்ன என்ன பண்ணாது? பாதிக்காது. ஆனா நான் விழிப்போடு இல்லைன்னா, இந்த எண்ணங்கள் என்ன வந்தாலும் அதை நான் செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுருவேன். அதுல நல்லது செயல்படுத்துனேன்னா பிரச்சனை இல்ல. பட் கெட்டது செயல்படுத்தினா என்னோட வாழ்க்கை துன்பமயமா மாறிரும். பாவ கர்மா அதிகமாயிரும். எந்த நோக்கத்திற்காக வந்தேனோ அதை அடைய முடியாது. இல்லையா? அப்போ நாம ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல? நம்ம எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. அது வெளிய போறதுக்காக வருது. பட் அதை புடிச்சு நம்ம வாழ்க்கைய நம்ம கொண்டு போயிறக்கூடாது. அதில நல்லத கொண்டு போகணும். அல்லத கழிக்கணும். இப்ப நான் என்னோட கேரக்டர் என்ன? என்னோட குவாலிட்டி என்னன்னு எப்படி தெரியும் எனக்கு? உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது. நமக்குள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஒரு பொருள் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு தெரியாம, அந்த பொருள எப்படி நீங்க உயர்த்துவீங்க? அந்த பொருள எப்படி சக்திப்படுத்துவீங்க? இல்லையா? அதாவது ஒருத்தன நீங்க பொருளாதாரத்துல உயர்த்தணும்னு நெனைக்கிறீங்க. அப்ப அவன பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்ல? அவங்கட்ட எத்தன கடன் இருக்குது? அவங்கட்ட எத்தன சொத்து இருக்குது? சரிதானா? இதெல்லாம் தெரிஞ்சா தான், கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஹெல்ப் பண்ணி, அவன் கடனெல்லாம் கட்டி, அதுக்கப்புறம் அவன பொருளாதாரத்துல உயர்த்த முடியும். அது மாதிரி, இப்ப நம்மளை பற்றி நாம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? என்னுடைய இயல்பு என்ன? என்னுடைய தன்மை என்ன? என்னுடைய குணம் என்ன? எப்படி தெரியும்? உங்க எண்ணங்கள கவனிச்சா தெரிஞ்சிரும். எனக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தான் என்னோட குவாலிட்டி. எண்ணங்கள் எங்கிருந்து வருது? என்னோட மனசிலிருந்து வருது. தட் இஸ் கால்டு பெர்சனாலிட்டி. பெர்சனாலிட்டி அப்டின்னா, சும்மா அழகா மேக்கப் பண்ணிட்டு நீட்டா வர்றது இல்ல. அத நம்ம பெர்சனாலிட்டின்னு தப்பா சொல்லி வச்சிருக்கிறோம். புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு பெர்சனுடைய எபிலிட்டி. எபிலிட்டி மீன்ஸ் அறிவாட்சி தரம். அவனுடைய மனதினுடைய தன்மை. தட் இஸ்
பர்சனாலிட்டி. அப்ப என்னோட பர்சனாலிட்டி என்ன? எப்படி தெரியும்? இந்த மனதிலிருந்து எண்ணங்கள் வருது பாருங்க. இதுதான் என்னோட பர்சனாலிட்டி. ஓகேவா? அப்ப நான் யார்? அ நான் யார்? இந்த எண்ணங்கள் தான் என்னுடைய தன்மையா இருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு? நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்ப இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா வருது அப்படின்னா, நாம நல்ல தன்மையோடு இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த எண்ணங்கள் கெட்டதா இருக்குது. அது வெளிய தள்றதுக்கு முயற்சி பண்ணாலும், உள்ள இருக்கிறது தானே வெளிய தள்ளுது. உள்ள இருக்கிறது தானே வெளிய தள்ளுது. அப்ப அது என்னோட கேரக்டர்ன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கோபம்ங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்ப என்னோட கேரக்டர்ல என்ன இருக்குது? கோபம்னு ஒரு விஷயம் இருக்குது. இத நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எண்ணங்கள் வரும்போது கண்டுபிடிக்கலாம். என்கிட்ட ஈகை அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. "ஏய் ஏதாவது அவனுக்கு செய்ப்பா" அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அத நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன இப்படி வருது? அப்ப ஈகைங்கிற ஒரு பண்பு என்னோட கேரக்டர்ல இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்கள நீங்க படிக்கிற இடம் தான் எண்ணம் ஆராய்தல். இதுதான் உண்மையான வேதம். எத்தனை வேதங்கள் நீங்க படிச்சாலும் மாற்றம் வருமான்னு தெரியல. ஆனால் உங்களை நீங்கள் படித்தால் நிச்சயமாக மாற்றம் வரும். இந்த நம்மை நாம படிக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் எண்ணம் ஆராய்தல். புரியுதுங்களா? ம். நம்மை நாமே படிக்கிறோம். உங்களோட ஒரிஜினல் பகவத்கீதை அதுதான். நம்முடைய ஒரிஜினல் பைபிள், ஒரிஜினல் குரான். ம். மகாபாரதம் அதுதான் உண்மையான மகாபாரதம். எங்கிட்ட யாரெல்லாம் கௌரவர்கள் இருக்கிறார்கள், எங்கிட்ட யாரெல்லாம் பாண்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா, எங்கிட்ட என்னவெல்லாம் தீய குணங்கள் இருக்குது, எங்கிட்ட என்னவெல்லாம் நல்ல குணங்கள் இருக்குது. எங்கிட்டயும் ராமன் இருக்கிறான், எங்கிட்டயும் ராவணனும் இருக்கிறான். புரியுதானே? எங்கிட்ட தெய்வ சக்தி இருக்குது, எங்கிட்ட அரக்க சக்தி, அசுர சக்தி இருக்குது. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க எழுதணும். நீங்க ஓய்வா இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் ஒதுக்கி, நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா, அதுதான் என்னுடைய தன்மையாக இருக்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த தன்மையில என்ன பண்ணணும்? நல்லவற்ற வச்சுக்கணும். கெட்டத நீக்கணும். அதுக்கு எதனால தான் இதை பண்ணணும்? எண்ணத்தினால தான் பண்ணணும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு நீங்க இந்த எண்ணத்த எண்ணத்தால நெனச்சு என்ன பண்ணணும்? எண்ணத்தினுடைய இருப்பிடம். சரிங்களா? எண்ணத்தினுடைய இருப்பிடம். அதனுடைய இயல்பு. இருப்பிடம்னா அது எங்கிருந்து வருது? யாருடைய எண்ணம் அது? நெறைய எண்ணம் நம்ம எண்ணமே நம்மகிட்ட இருக்காது. மத்தவங்க எண்ணம் நம்மகிட்ட வந்துரும். இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. சரிங்களா? கடைக்கு போறது எதுக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க குழந்தைக்கு துணி வாங்குறதுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பர்த்டே துணி வாங்க கடைக்கு போறீங்க. இப்போ குழந்தைக்கு துணி வாங்குறதுக்கு தானே கடைக்கு போனீங்க. அதானே உங்களோட எண்ணம். அதுக்கு போயிட்டீங்க. பக்கத்தால 10 சாரி மாட்டியிருக்காங்க. இல்ல ஒரு ஷர்ட் ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த கடைக்காரர் அந்த பையன் சொல்றாரு, "அக்கா நீங்க இந்த சாரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அதுவரைக்கும் உங்களுக்கு எடுக்கலான்னு எண்ணமே இல்ல. இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு எண்ணம் கிரியேட் ஆகுது. ஆமாம்ல, இது நல்லா இருக்குல்ல, எனக்கு இந்த கலர் வேற இல்லைல்ல, ரேட் வேற கம்மியா இருக்குது. இப்ப இந்த எண்ணம் யாரால வந்தது ஆக்சுவலா? உங்களால வரல. அவர் உங்க மனதுல ஒரு தூண்டுதல் ஏற்படுத்திட்டாரு. பிறர் மன தூண்டுதலால் எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. துணி எடுக்கலாம் அப்படின்னு. இப்ப நீங்க எண்ணம் ஆராய்தல் பண்ற நபரா இருந்தா, உடனே கண்டுபிடிப்பீங்க. இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? எண்ணத்தின் இருப்பிடம் என்ன? அது மத்தவங்ககிட்ட இருந்து வந்தது. இது என்னோட எண்ணம் இல்ல. அப்ப இந்த எண்ணத்த நான் செயல்படுத்தணுமா? சரி எண்ணத்தினுடைய இயல்பு என்ன? இந்த எண்ணம் செயலானா என்ன விளைவு வரும்?
தேவையில்லாம பொருள் செலவாகும். தேவையில்லாம ஒரு புடவை என்கிட்ட வரும். சரிதானுங்களா? இப்படி இந்த எண்ணம் செயலானால் வந்த விளைவு, அதுவும் நமக்கு வரும். இது புடவை எடுக்கிறதுனால பரவால்ல. வேற ஏதாவது விளைவு தவறா வர்ற எண்ணங்கள் இருந்ததுன்னா, நீங்க ரொம்ப கவனமா அதிலிருந்து விலகி வரணும். அப்போ எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி அப்ப கண்ண மூடி உட்கார்ந்து என்னுடைய எண்ணத்தாலேயே எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணத்தை வச்சு தான் சரி பண்ணணும். வேற எதையும் வச்சு அதை சரி பண்ண முடியாது. உங்கள் மனதைக் கொண்டு தான் உங்கள் மனதை சரி செய்ய வேண்டும். வேற எத வச்சு சரி பண்றது? வேற எதையும் வச்சு சரி பண்ண முடியாது. ஏன்னா மனத கண்ட்ரோல் பண்ற சக்தி மனசுக்கு மட்டும் தான் இருக்கு. மனதை சரிப்படுத்துற ஆற்றல் மனதுக்கு மட்டும் தான் இருக்கு. எண்ணத்தை சரி பண்ற சக்தி எண்ணத்துக்கு மட்டும் தான் இருக்கு. புரியுதா இல்லைங்களா? சரி. இப்போ காலம் வேற போயிட்டே இருக்கு. சரி ஒரு 5 நிமிஷம் நிறைவு பண்ணிருவோம். இது பெரிய டாபிக்கு. சரி. இப்ப நான் உங்களுக்கு இந்த வாரம் ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதை நான் சொல்லாம போனோம்னா தப்பா போயிரும். இப்ப உங்களுக்கு எண்ணங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க எண்ணங்கள் தாங்க உங்க வாழ்க்கையா மாறுது. இதுதான் சிறப்பு. இதுதான் கடைசி. எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. அப்ப எண்ணம் சரியானால் மட்டும் தான் உங்க வாழ்க்கை சரியாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எண்ணம் சரியாகாம வேற என்ன சரியானாலும் உங்க வாழ்க்கை சரியாகாது. இத தெளிவா ஆழமா உங்க மனசுல பதிய வைங்க. அப்ப நம்மோட நோக்கம் என்னன்னா, எப்பவுமே நல்ல எண்ணங்கள உங்க மனதில் நினைத்துக் கொண்டே இருங்க. இதுதாங்க தீர்வு. எப்பவுமே நல்ல எண்ணம். பாசிட்டிவா, நேர்மறையா, உயர்ந்ததா நெனச்சுட்டே இருங்க. நெனச்சுட்டே இருங்க. இது உடனே நடக்குன்னு உடனே யோசிக்காதீங்க. இது நடக்கும் நிச்சயமா. அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. நெறைய பேர் என்னன்னா, இன்னைக்கு நெனச்சு நாளைக்கே நடக்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்படி நடக்காது. அப்படி நடந்தா உலகமே அழிஞ்சு போயிரும். அப்ப நீங்க கெட்டது ஒண்ணு நெனச்சீங்கன்னா, உடனே நடந்துரும். பரவால்லையா? ஒரு செகண்ட்ல நடந்தா பரவால்லையா? இப்ப இயற்கை அதற்கு ஒரு விளைவ கரெக்ட்டான குறிப்பிட்ட காலத்துல குடுக்கும். பட் நீங்க நல்லது நெனச்சா, நிச்சயமா நல்லது தான் நடக்கும். ஏன்னா, அந்த எண்ணத்துக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கு. அது உங்க உடலுக்குள்ளேயும், பிரபஞ்சத்திலேயும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்குது. சரி, இந்த எண்ணம் நமக்கு தோன்ற வழிகள் 6 வழிகள். அத எழுதிக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதுங்க. நமக்கு எண்ணம் தோன்றுகிற வழிகள் 6 வழியில நமக்கு எண்ணம் தோன்றும்னு மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. 6 வழியில நமக்கு எண்ணம் தோன்றுதா? அப்படின்னு நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இந்த பயிற்சி ரொம்ப ஒரு சிம்பிளான பயிற்சிங்க. ஆனா நம்ம செய்யறது தான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுவோம். சரிங்க. இதே ஒரு ரூ. 1,00,000 வாங்கிட்டு இந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொன்னோம்னா, உழுந்து உழுந்து செய்வோம். சரியா? ரூ. 1,00,00,000 குடுத்தா கூட அந்த பயிற்சி கிடைக்காதுங்க. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்ணுங்க. ஏதோ ஒரு தியானம் பண்ணி உங்க மனச அமைதிப்படுத்துங்க. ஏன்னா மனம் அமைதியானா தான் தற்சோதனை செய்ய முடியும். சரிங்களா? அதாவது ஒரு பக்குவ நிலைக்கு வரணும்ல. சாப்பிடணும்னா உணவ ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வர்றீங்கல்ல. அப்போ உங்க மனதைக் கொண்டு மனதை ஆய்வு செய்யறதுக்கு ஒரு பக்குவ நிலை மனசுக்கு வேணும். அது அமைதி பக்குவம். அமைதியில தான் அது யோசிக்க முடியும், சிந்திக்க முடியும். சரிங்களா? அப்ப அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு தியானம். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிட்டு, உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள நீங்க கவனிக்கணும். நெறைய எண்ணங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருது. சரிங்களா? அப்ப உங்க எண்ணங்கள நீங்க கவனிக்கணும். கவனிச்சு அந்த எண்ணங்கள எழுதணும். எனக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் வருதுன்னு எழுதுனீங்கன்னா, நீங்க யாரு? உங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன? உங்களோட தன்மை என்ன? என்கிட்ட என்ன கோபம் இருக்கா? பொறாமை இருக்கா? கவலை இருக்கா? வெறுப்பு இருக்கா? சந்தோஷம் இருக்கா? துக்கம் இருக்கா? நல்லது இருக்கா? கெட்டது இருக்காங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். அது யாருக்கு நீங்க காமிக்க வேண்டாம். அதனால தெளிவா எழுதிருங்க. இந்த எண்ணங்கள் 6 விதமா பிரிக்கலாம். நீங்க ஒரு எண்ணத்த எடுத்துக்கோங்க. உதாரணத்திற்கு, இப்போ ஒரு எண்ணம் வருது.
இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மணி என்ன காலையில 6:45 ஆக போகுது. நைட்டு கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுட்டீங்க அல்லது சாப்பிடாம விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப காலையில பசிங்கிற ஒரு எண்ணம் வருது. வருமா? ஒரு பசிக்கிற மாரி ஒரு உணர்வு வருதா? உடம்புல பசிக்குது. உடனே சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. வருதா? அவ்வளோதான். அது ஒரு எண்ணம். ஏதாவது சாப்பிடலாம்லப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. சரி இது எதனால வந்தது? அப்படின்னா, முதல் விஷயம் தேவையால நமக்கு எண்ணங்கள் வரும். எழுதிக்கோங்க. இந்த எண்ணங்கள் வர 6 காரணத்துல முதல் காரணம் தேவை. தேவையால வரக்கூடிய எண்ணங்கள். தேவைங்கிறது என்ன? நான் அப்ப சொன்னேன்ல, பசி வருது. இப்போ ஏதாவது சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் எனக்கு வரும்ல்ல? அது தேவையால வரக்கூடிய எண்ணம். தாகம் எடுக்குது. தண்ணி குடிக்கலான்னு ஒரு எண்ணம் வருதுல்ல? தேவையால வரக்கூடிய எண்ணம். நல்லா தூக்கம் சொக்குது. அப்பா எப்படா போய் தூங்குவோன்னு ஒரு எண்ணம் வருதுல்ல? அது தேவையால வரக்கூடிய எண்ணம். சரிங்களா? இப்படி நமக்கு உண்மையாலுமே தேவையால சில எண்ணங்கள் வருது. சரிங்களா? அதெல்லாமே நல்ல எண்ணங்கள். தேவைன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க உடம்புல யூரின் டேங்க் ஃபுல் ஆயிருச்சு. இப்போ ஒரு உணர்வு வருது. என்ன? இந்த யூரின் வந்து வெளிய தள்ளணும். அப்போ உங்களுக்கு என்ன எண்ணம் வருது? பாத்ரூம் போகணும்னு ஒரு எண்ணம் வருதுல்ல? அது தேவையால வரக்கூடிய எண்ணம். புரியுதா? அப்போ உங்களுக்கு முதல் விஷயம் தேவையால எண்ணங்கள் வரும்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். தேவையால எண்ணங்கள் வரும். சரிங்களா? 1. 2வது பழக்கத்தால எண்ணங்கள் வரும். இப்ப காலையில 6:45க்கு எந்திரிச்சு நீங்க டீ குடிச்சு பழகியிருந்தீங்கன்னா, டீ குடிக்கலாங்கிற எண்ணம் வந்துரும். இது தேவையால வந்த எண்ணமா? அதாவது நீங்க ஒரு ஊட்டி போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப குளிரு. சரிதானுங்களா? குளிர் தாங்கவே முடியல. அப்படி குளிர் அடிக்குது உங்களுக்கு. இப்ப நீங்க டீ குடிக்கலான்னு நெனச்சீங்கன்னா, இது தேவையால வரக்கூடிய எண்ணம். உங்க உடலுக்கு ஒரு தேவை. தேவையால இருக்கிறதெல்லாம் உடலுக்கானது தாங்க. சரிங்களா? உடலுக்கானது தான் 99% தேவையால வரக்கூடிய எண்ணங்கள். சரி அப்போ, உங்க உடலுக்கு குளிர் அடிக்குது. இப்ப டீ குடிக்கலான்னு தோணுது. அது தேவையால வரக்கூடிய எண்ணம். ஆனா, டெய்லியும் காலையில 6:45க்கு நீங்க டீ குடிச்சு பழகிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இப்ப காலை சக்கரத்துக்குள்ள வர்றீங்க. அப்ப இது என்ன? எதனால வரக்கூடிய எண்ணம்? பழக்கத்தால வரக்கூடிய எண்ணம். காலையில 5:30 ஆயிருச்சு. காலை சக்கரம் போகணும். அப்படி ஒரு தாட் வருதுல்ல? அது பழக்கத்தால் வரக்கூடிய எண்ணம். கோபம் வருது. எனக்கு பழக்கத்தால் வரக்கூடிய எண்ணங்கள். இப்படி பழகிட்டேன். ஒருத்தர் இத சொன்னா நான் சத்தம் போட்டு பழகிட்டேன். அப்ப அந்த எண்ணம் பழக்கத்தால வரக்கூடிய எண்ணம். ரெகுலரா அந்த கடையில போய் சாப்பிட்டு பழகிட்டேன். அந்த கடைக்கு போனாலே எனக்கு சாப்பிடலாங்க தோணுது. இல்ல அந்த நேரம் ஆனாலே சாப்பிடலான்னு தோணுது. ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு போறாங்கல்ல சாயங்காலம் 6 மணி ஆனா, அதெல்லாம் என்ன எண்ணம்? பழக்கத்தால எனக்கு சில பழக்கங்கள் இருக்கு. பேப்பர் படிக்கணுங்கிற எண்ணம் வருது. ஏன்? எனக்கு பழக்கமாயி போச்சு. செல்ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன்னு எண்ணம் வருது. எனக்கு பழக்கமாயி போச்சு. அப்ப தேவையால சில எண்ணங்கள் வரும். பழக்கத்தால சில எண்ணங்கள் வரும். இத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க எழுதுற எண்ணம் தேவையால வந்ததா? பழக்கத்தால வந்ததான்னு கண்டுபிடிக்கணும். இந்த தேவையால வர்றது 100% நல்லதா தான் இருக்கும். பழக்கத்தால வர்றதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கவனமா இருக்கணும், இந்த பழக்கத்தால வர்றதுல. கவனமா இருக்கணும். நான் அத எப்படின்னு சொல்றேன். 3வது தேவை, பழக்கம், சூழல். சூழ்நிலையால சில எண்ணங்கள் வரும். அது என்ன சார் சூழ்நிலை? அப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க உள்ள இருக்கிறீங்க. ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 50 பேருக்கும், இப்ப நான் எண்ணம் ஆராய்தல பத்தி பேசுறேன். எண்ணத்தை பற்றி பேசுறேன். அப்ப உங்களுக்கு எண்ணம் ஆராய்தல் செய்யணும்னு ஒரு எண்ணம் வருதா? இதுதான் சூழலால வரக்கூடிய எண்ணம். இந்த சூழல்ல நீங்க இருக்கிறீங்க. இந்த சூழலால உங்களுக்கு சில எண்ணங்கள் வருது. உதாரணத்துக்கு நீங்க இப்போ ரோட்ல போயிட்டுருக்கீங்க. சரியா? ஒரு டீ கடை. வச்சு போண்டா சும்மா செம்மையா போட்டு வாசம் அந்த ஏரியாவே தூக்குது. இப்ப அது உங்க மூக்குக்குள்ளேயும் போகுது. இப்ப உங்களுக்கு பசிக்கிற தேவை இருக்கா? இல்ல. ரெகுலரா அந்த நேரத்தில போண்டா சாப்பிட்டு பழக்கம் இருக்கா? அதுவும் இல்ல. ஆனா, அந்த சூழல் உங்கள போண்டா சாப்பிடலான்னு தூண்டுது. அப்ப போண்டா சாப்பிடலான்னு எண்ணம் வருதுல்ல? இது சூழலால் வரக்கூடிய எண்ணம்.
ஒரு கடையில ஆஃபர் போர்டு போட்டிருக்கிறான். விளம்பரம். விளம்பரம் அத்தனையுமே உங்களுக்கு தூண்டுதல் தான். இப்போ ஒரு சூழல பார்க்குறீங்க. ஒரு போர்டு போட்டிருக்கான். அ 1 எடுத்தால் 2 இலவசம்னு. உடனே உங்களுக்கு என்ன வரும்? ஓ! 1க்கு 2 இலவசமா? போய் வாங்கிருவோம். என்ன வருதா? சூழலால் வரக்கூடிய எண்ணம். அந்த ரோட்ல போயிட்டு இருக்காரு. ஒரு கோவில் இருக்குது. பார்க்குறீங்க. பார்த்தோனே அந்த கோயிலுக்கு போலான்னு என்ன வருதா? சூழலால் வரக்கூடிய எண்ணம். ஒரு மாம்பழம் வண்டியில வச்சிருக்கான். பார்க்குறீங்க. போய் வாங்கலான்னு தோணுதா? சூழலால் வரக்கூடிய எண்ணம். ட்ரிங்க்ஸு கடை பார்க்குறான். உள்ள போலான்னு தோணுதுல்ல அவனுக்கு. சூழல் அப்போ நீங்க இருக்கிற சரவுண்டிங் இருக்குல்ல சூழல், அது உங்களுக்குள்ள பல எண்ணங்களை கிரியேட் பண்ணும். இது சூழலால் இதுலயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இங்கேயும் கவனமா இருக்கணும். அதற்கு அடுத்தது 4வது பிறர் மனத் தூண்டுதல். நான் அப்பலே ஒண்ணு சொன்னேன்ல, அந்த துணி கடைக்காரரு. இது பிறர் மனத் தூண்டுதல். இது என்னோட எண்ணம் இல்ல. பட் பிறர் என்கிட்ட வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி என்கிட்ட தூண்டி விட்டுர்றாங்க. அது எனக்கு எண்ணமா வந்துருது. கடைக்கு போறீங்க, குழந்தைக்கு துணி வாங்க போறீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அவரோட மனசுலருந்து எனக்கு ஒரு தூண்டுதல் வருது. நான் அது என்னோட எண்ணமா மாத்திக்கிறேன். அப்ப நீங்க கவனமா இருக்கணும். அது அவரோட எண்ணம். என்கிட்ட வந்து வேலை செய்யறதுக்கு பாக்குது. அவருக்கு அது வித்தா ரூ. 50 கிடைக்கும், ரூ. 100 கிடைக்கும். அதுக்கு நானா பலிகடா? புரியுதுங்களா? பிறர் மன தூண்டுதலால நெறைய எண்ணங்கள் வரும். குறிப்பா ஆண்கள்ட்ட தம் அடிக்கிறாங்கல்ல, தண்ணி அடிக்கிறாங்கல்லங்க. அத்தன பேருக்கும் எதனால் வந்திருக்குன்னு தெரியுமா? பிறர் மன தூண்டுதலால தான் அந்த செயல் வந்திருக்கும். ஏதாவது சோகத்துல இருப்பாரு, கஷ்டத்துல இருப்பாரு. இல்லாட்டி கூட்டிட்டு ஃபிரெண்ட்ஸ் பார்ட்டின்னு கூட்டிட்டு போய், "இந்தாடா குடிடா, குடிடான்னு" குடிடா, குடிடான்னு அவன் சொல்லி, இவனுக்கு குடிக்கலான்னு எண்ணம் வந்து குடிக்கிறக்கு ஆரம்பிச்சுருவான். முதல் தண்ணியோ, முதல் சிகரெட்டோ தன்னோட சொந்த காசுல வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு மகரிஷி சொல்லுவாரு. அப்ப இதெல்லாம் என்ன? ஓசி உபதேசம் தான். பிறர் மன தூண்டுதலால வந்தது தான். கவனமா இருக்கணும். நம்மள கவுக்கிறதே இந்த 3 தாங்க. நாமம் போட்டுரும் நமக்கு. எது எது? பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல். இந்த 3லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? இதனால எண்ணங்கள் வரும். நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இதனால தான் வந்துதான்னு நீங்க கவனிக்கணும். அதுக்கு அடுத்தது கருவமைப்பால சில எண்ணங்கள் வரும். 5வது பாயிண்ட் கருவமைப்பு. கருவமைப்புன்னா என்ன? என்னுடைய வித்து சக்தி, என்னுடைய உயிர் சக்தியில இருக்கிற ஒரு கருவமைப்பு இருக்கு இல்லையா? ஒரு ஜெனடிக். என்னோட அம்மா, அப்பா குடுத்த பதிவுகள் எல்லாம் உள்ள வந்திருக்கு இல்லையா? அதனால சில எண்ணங்கள் எனக்கு வரும். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஸ்கூல் கட்டலான்னு ஒரு எண்ணம் வரும். இது தேவையும் இல்ல, பழக்கமும் இல்ல, சூழலும் இல்ல, பிறர் மன தூண்டுதலும் இல்ல. அப்ப எதனால வருது அப்டின்னா, உங்க அப்பாவோ, தாத்தாவோ ஏதாவது இந்த ஸ்கூல் கட்டலான்னு நெனச்சிருப்பாங்க. அந்த எண்ணம் அவங்க மூலமா உங்களுக்குள்ள வந்திருக்கும். உங்களுக்குள்ள அது எழுச்சி பெற்று வந்துரும். நெறைய பேருக்கு அப்படி நடக்கும். என்னுடைய கருமையத்துல என்ன இருக்குதோ, இப்ப கோபம் கூட ஒரு விதமான கருமையத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான். அம்மா, அப்பா கோவப்பட்ட பதிவுகள் நெறைய இருக்குது. அது என்னோட கருமையத்துல இருக்கு. எனக்கு கோபம் வருது. புரியுதா இல்லைங்களா? தேவையான கோபம் வரும். ஆமா. சரி ஒரு ஒரு ஏதாவது ஒரு நாய் என்னை தொரத்திட்டு வருது அப்படின்னா, எனக்கு கோவம் வருமா? வராதா? பயம் வரும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கோவம் வரும். இது தேவையால வரக்கூடியது. பழக்கத்தால கோபம் வரும் நமக்கு. ரெகுலரா ஒரு இடத்துல ஒருத்தர்ட்ட கோவப்பட்டு பேசி பழகிட்டீங்கன்னா, மறுபடியும் கோபம் வரும். சூழலால சில எனக்கு கோவம் வரும். எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். அத பார்த்தா இவரு டென்ஷன் ஆயிருவாரு. இந்த நாயெல்லாம் இந்த நாட்ட எப்படி உருப்படுத்தப்படுத்த இந்த குடும்பம்லாம் என்னத்துக்கான்னு டென்ஷனா இருக்க ஆரம்பிச்சுருவோம். இது சூழலால் வரக்கூடிய கோபம். பிறர் மன தூண்டுதலால் வரக்கூடிய கோபம். யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொல்லிருவாங்க. நமக்கு கோபம் வந்துரும். கருவமைப்பால வரக்கூடிய கோபம். இந்த கோபம் கருவமைப்புல உள்ள எங்க அம்மாவோ, அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ ரொம்ப கோவக்காரரா இருந்திருப்பாங்க. அந்த எண்ணம் எனக்குள்ள வரும். கடைசியா இருக்கிறது 6வது தெய்வீகம். தெய்வீகம். அதாவது தெய்வீகம்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. இந்த யோகா பயிற்சி எல்லாம் நமக்கு எல்லாரும் சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்குமேன்னு நெனச்சிருப்பாங்க. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டா நல்லா இருக்குன்னு நெனச்சிருப்பாங்க. இந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இப்ப காலை சக்கரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து குவிஞ்சு, அவர் குணபாலன் ஐயா மூலமா அது வெளி வந்துருச்சு.
இப்ப அவர் இந்த செயல் செய்றாரு பாருங்க. இது தெய்வீகத்தால் வந்த எண்ணம். வேதாத்திரி மகரிஷி இந்த சங்கத்தை அமைத்தது தெய்வீக எண்ணம். மகாத்மா காந்திக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி குடுக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. இது தெய்வீக எண்ணம். அதாவது உலகத்தில் இருக்கிற நெறையா மக்கள் நல்லது நடக்கணும்னு ஏங்கும்போது, அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து, அதுக்கு யார் ஒருவர் தகுதியா இருக்கிறாரோ, அவருக்குள்ள வந்து அந்த எண்ணம் செயல்படறக்கு ஆரம்பிச்சுரும். இது தெய்வீக எண்ணம். தெய்வீக எண்ணம். இது சாதாரண எண்ணம் அல்ல. அப்போ இப்படி நீங்க அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, அந்த எண்ணத்த எடுத்து, இப்ப வரிசை எண் அப்படின்னு போட்டுக்கணும். 1, 2, 3, 4 உங்களுக்கு வர்ற எண்ணங்கள் எல்லாம் எழுதிக்கணும். எண்ணங்கள் 2வது கட்டத்துல. எண்ணங்கள். என்னென்ன எண்ணம்னு எழுதிக்கணும். 3வது கட்டத்துல இந்த 3, 4, 5, 6, 7, 8 இந்த 6 கட்டத்திலயும் தேவையாலயா, பழக்கத்தாலயா, பிறர் மன தூண்டுதலாலயா, சூழலாலயா, பிறர் மன தூண்டுதலையா, கருவைப்பாலயா, தெய்வீகத்தாலயா எதனால இந்த எண்ணம் வந்ததுன்னு டிக் பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? எதனால இந்த எண்ணம் வந்ததுன்னு டிக் பண்ணணும். கடைசியா 9வது கட்டம் என்ன இருக்கணும்னா, விளைவு என்னன்னு தெரியணும். நன்மையா, தீமையா? எதனால வந்ததுன்னு கூட சிலது மாத்தி போட்டுறலாம். தப்பு கிடையாது. நீங்க அனலைஸ் பண்றப்போ, புதுசா அனலைஸ் பண்றப்போ மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கடைசியா விளைவ நீங்க யோசிக்கணும். இந்த எண்ணத்த செயலுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கோ, மத்தவங்களுக்கோ நல்லது நடக்குமா? கெட்டது நடக்குமா? நல்லது நடக்கும்னா அது நல்ல எண்ணம். கெட்டது நடக்கும்னா அது கெட்ட எண்ணம். நல்ல எண்ணமா இருந்ததுன்னா, கடைசியா சங்கல்பம். 10வது கட்டத்துல சங்கல்பம். இந்த எண்ணத்தை செயல்படுத்தி, நான் எனக்கோ, பிறருக்கோ நன்மையை செய்வேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அல்லது கெட்ட எண்ணம்னா, இந்த எண்ணம் இந்த விதத்துல கெட்டத குடுக்கறதுனால, இந்த எண்ணத்தை நான் எழாமல் காப்பேன். இப்படி நீங்க சங்கல்பம் செய்யணும். சரி, அதைப் பற்றி நம்ம அடுத்த வகுப்புல தொடர்ந்து ஆழமா பேசுவோம். அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். மிக்க மன்னிக்கணும். சரி, நன்றி. இப்ப நான் சொல்றது என்ன? உங்களுக்கு 57 பேர் உள்ள இருக்கீங்க. என்னையோட சேர்த்து. நம்ம என்ன பண்ணணும்? நீங்க டெய்லியும் 10 நிமிஷம் ஒதுக்கணும். 10 நிமிஷம் ஒதுக்குங்க. நைட் தூங்குறப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி, உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எழுதுங்க. 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ரொம்ப நேரம் ஒதுக்க வேண்டாம். 10 நிமிஷம். ஒரு 4 எண்ணத்த எடுத்துக்கோங்க. இது எதனால வந்ததுன்னு பாருங்க. ஏதோ ஒரு எண்ணங்கள். இல்லாட்டி உங்களுக்கு ரெகுலரா வரக்கூடிய எண்ணங்கள் சிலது இருக்கும். சரியா? ஏதோ ஒரு எண்ணங்கள். கண்ண மூடி உட்காருங்க. உங்களுக்கு எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள நோட் பண்ணுங்க. என்ன காரணத்துல வருதுன்னு பாருங்க. விளைவு என்னன்னு பாருங்க. நன்மையா? தீமை? இந்த எண்ணம் செயலுக்கு வந்துருச்சுன்னா, விளைவு நன்மையா? தீமையா? ஓகே. ஒரு டீ குடிக்கலாம்னு ஒரு எண்ணம் வருது. தேவைக்காக டீ குடிச்சீங்கன்னா தப்பில்ல. குளிர் அடிக்கிற இடத்துல டீ குடிச்சா தப்பில்ல. அதுவுமே வெள்ள சர்க்கரை போட்டு குடிக்கணுமா? பால போட்டு குடிக்கணுமா? அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். டீ தூள் போடுறது நல்லது. குளிர் இடத்துல. பட் வெள்ள சர்க்கரையும் பாலும் போச்சுன்னா செத்து போயிருவோம். அது தேவையான்னு நீங்க தான் யோசிக்கணும். இல்ல பழக்கத்தால எனக்கு டீ குடிக்கலாம்னு ஒரு எண்ணம் வருது. அப்ப அத நான் செயல்படுத்துனேன்னா, விளைவு என்ன வரும்? எனக்கு உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் வரும். அப்ப விளைவு துன்பம். அப்ப என்ன வரணும்? இனிமேல் நான் டீ குடிக்க மாட்டேன். ஏன்னா டீ குடிச்சா எனக்கு இவ்வளவு துன்பம் வரும் அப்படின்னு நீங்க சிந்திச்சு உங்க மனசுல ஒரு விதைய போட்டீங்கன்னா, அந்த விதை விருட்சம் ஆயிரும். இன்னைக்கு உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. உங்க வில் பவர் இருந்ததுன்னா உடனே நடக்கும். அதுக்கு தான் தியானம் பண்றது. இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி பண்றப்ப, உங்களுக்கு என்ன கூட இருக்கணும்? தியானம் கூட இருக்கணும். அப்பதான் இது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நான் சொல்றது புரியுதா? நீங்க நல்ல வழியில நடக்கலாம்னு நெனைக்கிறீங்க. பட் நடக்கிறதுக்கு ஆற்றல் வேணுமே. இங்க அறிவு இருக்கு. ஆற்றல் வேணுமே. ஆற்றல குடுக்கறது தியானம். அறிவ குடுக்கறது தற்சோதனை. அப்ப ஆற்றல் படுத்திட்டு தான் அறிவுக்கு போகணும். அப்ப நீங்க தியானம் பண்ணிட்டு இத நெனச்சீங்கன்னா, உடனே நீங்க செயல்படுத்திருவீங்க. டீ குடிக்க வேண்டாமா? ஆமா வேண்டாம்ப்பா. அது தப்புப்பா. ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாமா? அது தப்புப்பா. விட்டுரு. விடுறதுக்கு என்ன வேணும்? வில் பவர் வேணும். அதுக்கு தான் தியானம். அப்பதான் தியானத்த நம்ம முதல்ல குடுத்தோம். இப்ப தற்சோதனை குடுக்குறோம். தவமும், தற்சோதனையும் 2 கண்கள் மனிதனுக்கு. இப்ப தவம் பண்ணி மனதனோட ஆற்றல பெருக்கணும். தற்சோதனை பண்ணி மனதை சுத்தப்படுத்தணும். இந்த 2மே இருக்கணும். அப்ப நீங்க டெய்லி ஒரு 4 எண்ணங்கள் எதனால வருதுன்னு பாருங்க. என்ன விளைவுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் சங்கல்பம் பண்ணுங்க. உங்களுக்கு வில் பவர் இருந்தா உடனே செய்வீங்க. இல்லாட்டி கொஞ்ச நாள் ஆனா அதுக்கப்புறம் செய்வீங்க. இது ஒண்ணு தாங்க வழி. நம்ம மனச சுத்தம் பண்றதுக்கு. மனம் சுத்தம் ஆயிருச்சுன்னா, உங்க வாழ்க்கை சுத்தமாயிரும். அவ்வளவுதான் சிம்பிள். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அனைவரையும் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். இதை தொடர்ந்து இந்த வாரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஆ
அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் வரல. நம்ம ஆண்டு விழா நிகழ்வு இருக்குது. 3 நாள் நிகழ்ச்சி நாங்க அங்க நடத்துறோம். அதனால அடுத்த வாரம் நான் இருக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் உங்கள சந்திக்கிறேன். இந்த 2 வாரத்துக்கு நீங்க இந்த பயிற்சி தயவு செஞ்சு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பிராக்டிஸ். அதுக்கான அட்டவணை வேணா அந்த குரூப்ல அனுப்புறேன். அ நீங்க YouTubeல போய் "என்ன ஆராய்தல்" அப்படின்னு போட்டீங்கன்னா, என்னோட உரை இன்னும் நெறைய பேருடைய உரை வரும். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போலாம் அத கேட்டு, 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 கேட்டு இத இத வந்து இத புடிச்சுட்டா போதுங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். பயன்படுத்துங்க. அதே மாரி வர டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம ஆண்டு விழா வச்சிருக்கிறோம். நம்ம மலையப்பாளையம் கிராமத்தில. நான் போன வாரமே சொன்னேன். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. இதுவே நேரடி அழைப்பா எடுத்துக்கோங்க நிச்சயமா. ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நான் அதனோட போஸ்ட் வேணாலும் ஐயாட்ட கேட்டுட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா நம்ம எல்லாரும் சந்திப்போம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக எண்ணம் ஆராய்தல் என்ற அந்த வேதாத்திரி மகரிஷியின் அற்புதமான அந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து உங்கள் வாழ்வை மாற்றும் சக்தி என்ற ஒரு தலைப்போட இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பா ஐயா கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து பல்வேறு சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம். இதை எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கை முறையை மாற்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள், வாழ்க்கை முறைகள் அனைத்தும் உயரும் என்ற ஒரு அற்புத டாபிக் இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து பாருங்க எண்ணத்தை ஆராய்ச்சியில் வைத்தல், அடுத்தது பாத்தீங்க தூய்மையாக வைத்தல் அப்படிங்கிற ஒரு 2 கோட்பாடோட நம்ம வந்து செயல்முறையில செயல்படுத்த வேண்டும் என்றது நமக்கு ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கிறாங்க. அது இல்லாம அந்த 6 தேவை, அதாவது 6 வழிமுறைகள் நமக்கு வந்து சிறப்பா குடுத்திருக்கிறாங்க. அத வந்து எந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கும் நமக்கு ஒரு டைம் குடுத்து, எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணி, அத நம்ம ஆராய்ந்து, நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம் கையில் நாம் எப்படி மாற்ற முடியும் என்பதை பற்றி தேவை, பழக்கம், சூழல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிறர் மன தூண்டுதல், அப்புறம் கருவமைப்பு தெய்வீகம். கருவமைப்பு, தெய்வீகம் போன்ற வந்து சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டோட நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐயா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வேதாத்திரி மகரிஷியோட அனைத்து கொள்கைகளும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட சிறப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்து உலக அளவுல போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள். இதுல வந்து தொடர்ந்து பயிற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துது, அந்த தெய்வீக நிலையை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அனைவருக்கும் தெரியும். ஐயா சொன்ன மாரி, அதுல வந்து முதுமை அடைந்தவர்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பயிற்சி. எண்ணம் ஆராய்தல்ங்கிறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சி. அத வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு 2 வாரங்களா நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட 60 நபர்கள் நெருங்கி நம்ம வந்து கலந்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே இத பின்பற்றி இந்த வாழ்க்கை முறைய வந்து அனைவரும் செயல்படுத்த வேண்டும். இதனுடைய கொள்கைப்படி நம்ம அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வில் நமக்கு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனை அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. அப்புறம் நன்றி ஐயா ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா சொன்ன மாரி வர்ற வாரம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்களோட அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு விழா ஒண்ணு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் தொடர்ந்து வர்றவங்களும் சரி, புதுமையா வந்தவர்களும் சரி, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கலந்துக்குங்க. ஏன்னா வந்து பெரிய ஏற்பாடோட அவங்க நிகழ்வ வந்து செய்றாங்க. குடும்பத்தோட கலந்துட்டு அந்த நிகழ்வ சிறப்பிக்க வேண்டும் என்று ஐயா சொன்னபடி நானும் உங்களை இந்த நேரத்திலே அனைவரையும் இந்த நேரத்திலே வந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அவங்களுடைய அந்த செயல்முறைகள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா ஆரம்பிச்சு அந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து 5ஆம் ஆண்டு நிகழ்வ வந்து அவங்க வந்து கொண்டாடுற அந்த சூழல்ல நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து, அது ஒரு வெற்றி நிகழ்வாக நம்ம சார்பாகவும் காலச்சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஐயாவோட இணைந்த ஒரு நிகழ்வுன்னு தான் சொல்லலாம்.
தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 வருஷம் நம்மளோட இணைந்த ஐயாவும் நம்ம நிகழ்வுல பணியாற்றி சிறப்பா நமக்கு பல்வேறு கருத்துக்களையும் கூறி வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய அந்த விழாவிலையும் நம்ம ஒரு குடும்ப விழாவாக நாம் ஏற்று அந்த நிகழ்வுல வந்து இந்த காலச்சக்கர அன்பர்களும் எந்த அளவுக்கு உங்களால சூழ்நிலைக்கு ஏற்ப முடியுமோ கண்டிப்பாக அதை கலந்து அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு பெரிய ஒரு நிகழ்வா ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புற ஐயாவுடைய அந்த நிகழ்வும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல அந்த இறை சாதனை மார்க்கத்தின் ஐயா அந்த மார்க்கத்தின் மூலமாகவும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களின் ஆசியுடனும் அந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என்று இந்த காலை சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசன் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு எண்ணம் ஆராய்தல் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். 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 சொல்லுங்க. இந்த நிகழ்வை எங்களுக்கெல்லாம் கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் எனது ஆசானுக்கும் மற்றும் இன்றைக்கு எண்ணம் மனம் இதை பற்றி ரொம்ப அற்புதமா தெளிவா ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள். அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா மலைப்பாளையம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஐயா திருப்பூருங்க ஐயா. திருப்பூர் நியர்பை இருக்குங்க ஐயா. திருப்பூர் ட்ரெயின்ல போயிட்டு அப்படியே போயிடலாங்களா மலைப்பாளையம் பஸ்ல? அதை நான் வேணா குழுவுல பதிவிடுறேங்க ஐயா. ஐயாட்ட கேட்டுட்டு அதோட ரூட் அந்த மேப் ஐயா அந்த நோட்டீஸ்லயே அதனோட ரூட் விவரம் எல்லாமே இருக்குது, லொகேஷன் எல்லாமே இருக்கு. நோட்டீஸ் காலை சக்கர குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறேன். சரிங்க சரிங்க ஐயா. எது டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க எப்ப வேணா. சரிங்க சரிங்க ஐயா. வாங்க வாங்க, எல்லாரையுமே எதிர்பார்க்கிறோம். வாழ்க வளமுடன். குரூப்ல நான் போட்டு விடுறேங்க. அதை பார்த்துட்டு நீங்க இது பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையான நிகழ்ச்சி இன்னைக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சீனிவாசன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். காலை சக்கரத்துல இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ரொம்ப 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 சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க ஐயா. இறைமதன் ஐயா சொன்னது ரொம்ப 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 அப்படியே மனசு புரிச்சு போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க ஐயா. குணபாலன் ஐயாவுக்கும் நல்ல சிவம் ஐயாவுக்கும் இறைமதன் ஐயாவுக்கும் நம் குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. தொடர்ந்து பின்பற்றுங்க. அதனுடைய பயன்களை எல்லாரும் அடையணுங்கிறது அன்பான வேண்டுகோள். எல்லாருமே தொடர்ச்சியா அது பயிற்சிகளை செய்யுங்க. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கங்க ஐயா. மிக சிறப்பான வகுப்பு அமைஞ்சிருச்சு இன்னைக்கு. எண்ணங்களுடைய படிநிலைகள் நல்லா அழகா சொன்னாங்க.
கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் தோன்றுவதற்கு எத்தனை வகைகள் இருக்கு. அதை எப்படி அந்த எண்ணங்களை ஆய்வு பண்ணோம் அப்படின்னா, அந்த எண்ணங்களை ஆய்வு பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றோம். சரியான எண்ணம் எது, நாம எப்படி தவறா செஞ்சிருக்கிறோங்கிறத ஆய்வு பண்ணி கரெக்டா பண்ணிட்டா 100% நாம ஞானத்தை அடையலாம்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயாவுக்கு மிக்க நன்றி. இந்த ஏற்பாடு செய்த குணபாலன் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.